ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யூடியூப் வீடியோவுடைய பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக இன்ஷாட் ஆப்பை பயன்படுத்தி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் யூடியூப் வீடியோவுடைய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான இமேஜோ அல்லது வீடியோஸையோ உங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா இப்போ போகிறத விட ஒரு நல்ல வியூஸ் போகும். ஸோ வாங்க எப்படிங்கிறத அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே 3 ஆப்ஷன் காட்டும். அதில் வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஆல்னு. அதில் ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ண உடனே எடிட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணும், எந்த சைஸில் வேணும்ன்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த வீடியோ எவ்வளோ லென்த்தில் இருக்கணுங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ வீடியோ ஃபார்மேட்டில் பின்னாடியே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் இழுத்துக்கலாம். அப்படியே இழுத்திங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்து மெயினாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் சைடில் இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ சென்டரில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த சைஸுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ஃபேஸ் கட்டு எவ்வளோ சைஸில் வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டைம் கட் அவுட்டுன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், உங்களுடைய வீடியோக்கான பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு அந்த ஃபோட்டோ அழகாக செட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த ஃபேஸ் கட்டை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி பேக்ரவுண்டோட அட்டாச் ஆகிற மாதிரி சூப்பராக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கலர் ஷேரு அந்த வேரியேஷன் கொடுக்கலாங்கிறத உங்களுக்கே தெரியும். அதை பார்த்து சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுற டைமில் ஒரு சில டைம் ஸ்ட்ரக் ஆகலாம். அப்படி ஸ்ட்ரக் ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எக்ஸ்போர்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் போய் பாருங்கள். எப்பயும் போல் நார்மலாக வீடியோ ப்ளே ஆகும். அதே மாதிரி பேக்ரவுண்டில் ஃபோட்டோவுக்கு பதிலாக நான் வீடியோ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ப்ரொசீஜரில் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பதிலாக பேக்ரவுண்டில் என்ன வீடியோ வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மற்ற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன ஷவுட் அவுட் நண்பர்களே, நம்ம பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்கள் யூடியூப் வீடியோஸுக்கு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் என்ன டீட்டெயிலுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.